பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே காலேப் என்கிற ஒரு பக்தன் சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் அறிக்கையிடுகிற ஒரு காரியத்தை பார்க்கிற பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் தான் வாழப்போகிற கர்த்தர் தனக்கு வாக்கு பண்ணினதான கானான் தேசத்தை வேவு பார்த்து வரும்படிக்கு காலேப்பை தேவன் அனுப்புகிறார். அப்போ அவங்க போய் வேவு பார்த்துட்டு வரும்போது, இந்த தேசத்தை நாம் எளிதாய் சுதந்திரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு அறிக்கையை கொடுத்தவர் இந்த காலேப். அப்போ இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னுடைய காலங்கள் போய்விட்டது. 40 வயதில் மோசே என்னை அனுப்பினார். அப்போ போய் ஒரு விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு இந்த இடத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி விசுவாச அறிக்கையிட எனக்கு தேவன் பலன் கொடுத்தார். இப்போ என்னுடைய வயது 85 வயதாக இருக்கிறது. அப்போ இப்போ ஒரு அறிக்கையிடுற வார்த்தையை பார்க்கும்போது, 40 வயதில் எனக்கு என்ன பலன் இருந்துச்சோ அந்த பலன் எனக்கு குறையாதபடிக்கு இப்பொழுதும் எனக்கு அதே பலன் இருக்கிறது. இது எப்படி சாத்தியமாகும்? இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு 40 வயதில் இருந்த பலன் 80 வயது வரைக்கும் எனக்கு குறையாமல் அப்படியே இருக்கு அப்படிங்கிறாரு. இதுதான் ஒரு மனுஷன் தேவனுக்குள்ள தன்னை பலப்படுத்தி கொள்ளுகிற விதம். இப்பயும் நான் யுத்தத்துக்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறேன். அப்போ அவர் சொல்லுகிறார், எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்துக்கு இன்னமும் நான் என்ன செய்யறேன்? போக்கும் வரத்துமாக தான் இருக்கிறேன். என்னுடைய 85 வயது தான் 85. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படிங்கிற ஒரு டயலாக் எல்லா இடங்கள்லையும் ரொம்ப தீவிரமா பரவி கொண்டு வருகிறது. அது அந்த காலங்கள்லேயே காலை பெருக்கிட்டு இருக்கிறார். வயது தான் எனக்கு ஆகுதே ஒழிய, ஆனால் என்னுடைய பலன் என்னல்ல, இன்னும் குறையவே கிடையாது. அன்றைக்கு என்ன பலத்தில் நான் இருந்தனோ அந்த பலனில் கொஞ்சம் கூட குறையாதபடிக்கு தேவன் இன்றைக்கும் என்னை வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், அந்த பலன் அவருடைய வாழ்க்கையில குறையாமலே இருந்துதான். இன்றைக்கு நாம தேவ சமூகத்தில் எப்படி நின்று கொண்டிருக்கிறோம்? அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கு எனக்கு குறையவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் 40 வயதில் எனக்கு என்ன பலன் இருந்துச்சோ அதே பலன் தான் இன்றைக்கும் எனக்கு இருந்தது என்று அவர் அறிக்கையிடுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அதே தான். நாட்கள் ஆக ஆக பலன் குறையும். சரீரத்தில் இருக்கிறதுனால, மாம்ச சரீரங்கிறதுனால மாம்ச சரீரம் பலவீனம் உடையது. அது பலவீனம் அடையதான் செய்யும். ஆனால் நாம் கர்த்தருக்குள்ள நிற்கிற பொழுது நிச்சயமாக எத்தனை வயது ஆனாலும் சரி, நம்முடைய சரீர பலவீனத்தை தாண்டி தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்ப இந்த தேவ மனிதர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கிற பொழுது, எனக்கு அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கு என்னை குறையாதபடிக்கு தேவன் நடத்தி வந்தார். அதே மாதிரி தான் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற தேவ பிள்ளைகள் நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாட்கள் ஆக ஆக என் பலன் குறைந்து போய்கொண்டே இருக்கிறது, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை கலங்கின நிலைமையில இருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், அன்றைக்கு காலேப்புக்கு பலன் கொடுத்த அதே தேவன் இன்றைக்கு நமக்கும் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த பலன் குறுகாதபடிக்கு அந்த பலனை நமக்குள்ள எப்படி இன்னும் பலமுள்ளதாய் மாற்ற வேண்டும் என்பது நம் தேவன் அறிந்த ஒன்று. அப்ப ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறார் அப்படின்னா, நாட்கள் ஆகிறது, என்னுடைய பலன் குறைந்து போய் கொண்டிருக்கிறது, நான் பலவீனமானவனாய் போய் கொண்டிருக்கிறேன்னு ஒருவேளை நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த வார்த்தையை வைத்து நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, அன்றைக்கு காலேபிற்கு இவ்வளவு பலனை கொடுத்து வழிநடத்தின தேவனே, எனக்கும் அந்த பலனை தருவீராக, எனக்கும் அந்த பலன் வேண்டும், உமக்காக இன்னும் ஓடுகிறதற்கு எனக்கு பலன் வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். என்னுடைய காரியங்களை செய்கிறதற்கு எனக்கு பலன் வேண்டும் என்று கேட்கிற பொழுது, அன்றைக்கு 85 வயதில் உள்ள மனுஷர் சொல்றாரு, எனக்கு 40 வயதில் இருந்த பலன் இன்றைக்கும் இருக்கிறது. பலன் குறையாதபடிக்கு பாதுகாக்கிற ஒரு தேவன். அதனால நீங்க ஆண்டவரிடத்துல சந்தோஷமா போய் நின்று கேட்கலாம், ஆண்டவரே, எங்களுக்கு என் பலன் குறையாதபடிக்கு என்னை பார்த்து கொள்வீராக.
அந்த பலன் என்னை விட்டு நீங்காதபடிக்கு பார்த்து கொள்வீராகன்னு சொல்லி நாம் ஜெபித்தால் நிச்சயமாக நமக்கும் அதை செய்கிறதற்கு நம் தேவன் போதுமானவராக இருக்கிறார். எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற தேவ பிள்ளைகள் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, இந்த காலேபை அறிக்கையிட்டதை போல ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வசனத்தை வைத்து இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, அன்றைக்கு காலை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டதைப் போல நாங்களும் இந்த நாளில் அறிக்கையிடுகிறோம். தகப்பனே, 40 வயதிலே யுத்தத்திற்கு சென்று வந்த அதே தேவ மனுஷருடைய பலன் இன்றும் எனக்கு குறையாதிருக்கிறதுன்னு சொல்லி அறிக்கையிட்டதைப் போல இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் நிற்கிற எங்களுடைய வாழ்க்கையிலேயும் எந்த பலனும் குறையாதபடிக்கு பரலோகத்தின் தேவன் எங்களை வழிநடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். அந்த தடைகள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. எங்கள் பலனை குறைய பண்ணுகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால விலகி போகட்டும். நாளுக்கு நாள் நாங்கள் பலனடைய தேவன் கிருபை செய்வீராக. எல்லா பலவீனத்தின் கட்டுகள் எங்களை விட்டு நீங்குவதாக. ஒரு புதிய பலத்தினால தேவன் இடைக்கட்டி எங்களை நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகளையும் உடைத்து செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால சூழ்நிலைகள் மாறட்டும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.